கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். ஆமென். இது அந்த காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில வசனம் நிறைவேறும் காலம், வசனம் நிறைவேறும் காலம். விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. ஆமென். இத்தனை காலம் என் வாழ்க்கையில விதைத்த பல வசனங்கள் அறுவடை செய்கிற காலம். எப்பொழுது மாறுதல் வரும் என்று போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிற சகோதரா சகோதரி, இந்த வார்த்தையை உண்மையாய் உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள். சொல்லுங்க, என் சீசன் ஓபன் ஆக போகிறது. இனி ஒரு நாள் அல்ல, இனி ஒரு நாள் அல்ல, சீசன் ஓபன் ஆகுது. இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் 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 காத்திருக்கிற சபையே, காத்திருக்கிற உள்ளமே, உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஆமென். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயா 60வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? விசுவாசத்தோடு உங்க தலை மேல கையை வைத்து சொல்லுங்க, என் மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை என் மேல் காணப்படும். சத்தமா ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் மேல் கர்த்தர் உதிப்பார், உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை. இந்த மகிமை என்பது அது பல விதங்களிலே பார்க்கப்படுகிறது. ஒருவருடைய உயர்வு, கனம், அதற்கு நாம் செலுத்துகிற அந்த மரியாதை இருக்கிறது அல்லவா? எல்லாவற்றிலும் மிகவும் உயர்ந்தவர் நாம் ஆராதிக்கிற தேவன். எனவே அவருக்கு தான் அந்த மகிமையை செலுத்தணும். அவர் தான் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். அவருக்கு மேல வேறொரு வல்லமை இல்லாததுனால மகிமை முழுவதும் நாம் அவருக்கு கொடுக்கிறோம். அந்த கனத்தை ஆமே நம்ம கொடுக்கிறோம், ஆராதனையாக, ஸ்தோத்திரமாக, இப்படி பல விதங்களிலே. இன்னொரு விதத்தில் அதை பார்க்கும்போது ஒரு நபருக்குள்ள இருக்கிற அவருடைய மகத்துவங்கள், மேன்மைகள், பலம், இதெல்லாம் வெளிப்படுகிறது. தெரியுமா? புரியும்படி சொல்ல வேண்டுமானால், சூரியன் அப்படின்னு சூரியன் இருக்கிறது. இந்த சூரியனுக்கு ஒரு மகிமை உண்டு. என்ன தெரியுமா? அதனுடைய வெளிச்சம், ஒளி. சூரியனுக்குன்னு ஒரு மகிமை இருக்கிறது. அந்த சூரியனுக்குரிய மகிமை என்ன தெரியுமா? அந்த ஒளி. அது எப்படி எல்லாரும் அனுபவிப்பார்கள், எப்பொழுது அனுபவிப்பார்கள் அப்படின்னா, அது வெளிப்படும் போது. அதுதான் என்ன சொல்லுவோம், சூரிய உதிக்கிறது அப்படிமோ. அந்த சூரியன் அப்படி உதித்து வரும்போது, அதுக்காக ஈவினிங் ஆனதும் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இருக்காது. ஈவினிங் ஆனதும் நமக்கு அது என்ன செய்யாது தெரியுமா? தெரியாது. நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், 5 மணிக்கு டியூட்டி முடிஞ்சதும் அது கடலுக்குள்ளே போய் முங்கி இருந்துடும், அப்போ குளிச்சுட்டு காலையில் தான். அப்படி கிடையாது. நமக்கு அது ஈவினிங்க்கு மேலே என்ன செய்யாது, நமக்கு தெரியாது. அதன் அர்த்தம் அந்த சூரியனுக்கு அதுக்கப்புறம் ஒளி இல்லைன்னு அல்ல, நமக்கு அதுக்கப்புறம் அது என்ன செய்யப்படலை, வெளிப்படுத்தப்படவில்லை. அதே நேரம் நாம இருக்கிற இடத்துல நமக்கு அது வெளிப்படுத்தப்படும் போது, ஆமேன், அதனால நம்ம பிரகாசப்படைகிறோம். அதனால நமக்கு வெளிச்சம் உண்டாகிறது. அது நம் கண்களுக்கு பிரமிப்பாகவும் இருக்கிறது. இருள் விலகுகிறது. அப்போ சூரியனுக்குன்னு ஒரு மகிமை இருக்கிறது. அதுதான் அதனுடைய ஒளி. ஒரு சிருஷ்டிப்புக்கே இப்படி ஒரு மகிமை இருக்குமானால், அதை சிருஷ்டித்தவருக்கு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை என்பது அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய உண்மை, அவருடைய அன்பு, அவருடைய நீதி, அவருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய கிருபை. இவைகள் எல்லாம் நான் சொன்னது கொஞ்சம். நான் இப்படி சொல்லிட்டு இருந்தேன்னா அது போயிட்டே இருக்கும். இவைகள் எல்லாமே உள் அடங்கினது.
இது எல்லாமே யார்கிட்ட இருக்கு அப்படின்னா கர்த்தருக்குள்ள இருக்கிறது. இது யார் யாருக்கு கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறாரோ அவர்களுக்கு இதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஆமென். இது வெளிப்படும் போது அதை எல்லாரும் காண்கிறார்கள். இதைதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருவதற்கு முன்னாக முன்னறிவிக்கும்படி அனுப்பப்பட்ட யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். ஆமென். இது அந்த காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை என்ன அப்படின்னா, உன்மேல். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்மேல். பாருங்கள், சூரிய உதயம் பார்க்கிறதுக்கு எல்லாரும் எங்க போய் நிப்பாங்க தெரியுமா? கடலுக்குள்ளையா? கடற்கரையில். ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் அந்த சூரியன் உதிக்கிறது. சூரிய உதயத்துக்கும் கடலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அங்க சூரியன் உதிக்கிறதுனால இன்னைக்கும் காலையில் நீங்க கடற்கரை போனீங்கன்னா ஒரு கூட்டம் ஜனங்கள் இருப்பாங்க. அதே போலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல, உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாய் மாற போகிறது. இத்தனை காலம் காத்திருந்த காத்திருப்பு ஆமென் வீணாக போகவில்லை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. 3 காரியங்களை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த காலை வேளையிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்ட 3 காரியங்கள். 1, இது உனக்கான காலம். ஹல்லேலூயா. ஆம், இது உனக்கான காலம். எழுதுறவங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எழுதுறவங்க பிராக்கெட்ல இது எனக்கான காலம்னு எழுதிருங்க. ஹல்லேலூயா. ஆமென். இது உனக்கு எழுத முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் நீங்க கூடுமான வரையில ஒரு நோட்டு பென்னு கொண்டு வந்துருங்க. அது ஒரு நல்ல பழக்கம். இது உனக்கான காலம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுதான் 1வது வசனம். நம்ம ஆராதனையிலே அதுதான் கேட்டுட்டு இருந்தோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அதாவது உனக்கான சீசன் வந்து விட்டது. அல்லேலூயா. நீ மறைந்திருந்தது போதும். நீ எலியாவே நீ போய் உன்னை காண்பி. உனக்கான சீசன் ஓபன் ஆகுது. தேவனை மகிமைப்படுத்துங்கள். எஸ் 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 எஸ். இத்தனை காலம் உன் தீபம் அணையாம பாதுகாத்ததின் நோக்கம். இத்தனை காலம் தீயையும் தண்ணீரையும் நீ கடந்தால் என்னைக்கோ முடிந்து போக வேண்டிய வாழ்க்கை கர்த்தர் முடிந்து போக விடாமல் இனி ஒரு நாள் அல்ல, சீசன் ஓபன் ஆகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டென்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் சங்கீதம் 102:13 சங்கீதக்காரன் இப்படி பாடுகிறார், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இது உன் காலம். இதை அறிந்ததனாலதான் தாவீது சொல்லுகிறார், அவர் தீங்கு நாளில் என்னை கூடாரத்தில் மறைத்து என்னை ஒளித்து வைக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றார், யுத்த நாளில் என் தலையை மூடினீர். தலையை கவர் பண்றார். ஏன் அப்படின்னா ஆண்டவர் ஒரு சீசன் வைத்திருக்கிறார். அந்த சீசனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மீதில் அவன் கிரீடம் பூக்கும். அவன் அதனால கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? யுத்த நாளில் என்ன செய்கிறாரா? தலையை மூடி வைக்கிறார். ஆமென். அதனாலதான் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். கர்த்தர் இத்தனை காலம் எத்தனையோ கண்ணிகள், எத்தனையோ எதிரான ஆயுதங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ விபத்துகள், அதிலெல்லாம் கர்த்தர் கிருபையாய் காத்து இதுவரை கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? எழும்பி பிரகாசி. ஓ, உனக்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்ததே. நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரால செய்ய முடியுமா என்கிற டவுட்டே நமக்கு வரக்கூடாது. என்ன சொன்ன இப்போ?
ஆண்டவரால் செய்ய முடியுமா என்கிற டவுட்டே வரக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த சந்தேகமே வரக்கூடாது. அவரை குறித்து எல்லாம் இழந்து திரும்ப எல்லாவற்றையும் அப்படியே இருந்ததை விட 2 மடங்காய் பெற்றுக்கொண்ட ஒரு நபர் வேதத்தில் உண்டு. யார் தெரியுமா? யோபு. யோபு, அந்த யோபு தன் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும், எல்லாரும் சொல்லுங்க, சகலவற்றை. யோபு 42:2, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சகலத்தையும். ஆண்டவரே, உங்களால முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுப்பா. நீங்க எதையும் செய்வீர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். இது யோபு எல்லாம் பெற்றுக்கொண்டு சொல்லவில்லை, அவர் யார் என்பதை அறிந்த பிறகு சொல்லுகிறார். எனவே ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் எப்படி செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசித்து தலையை எண்ணாக்காதீங்க, புண்ணாக்காதீங்க. கர்த்தர் செய்வார்னு நம்பி தோதிங்க. அது எப்படிப்பா நடக்கும்? அதெல்லாம் தெரியாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதை எக்ஸ்பிளைன் பண்ண உள்ள மரியாளுக்கு போதும் போதும் ஆயிரும். ஆமா, ஃபர்ஸ்ட் சொல்லுவார், பரிசுத்தாவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடம். அப்படி சொல்லிட்டு மரியாதை அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. தூதன் பார்த்தார். சிம்பிளா சொல்றேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்ப கர்த்தர் செய்வேன்னு சொன்ன வார்த்தை, நம்ப பண்ணின வார்த்தை, அது நிறைவேறும் காலம்தான். அது மட்டுமல்ல, பிரசங்கி 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருந்தாலும் அவர் ஒவ்வொன்றையும் எப்படிதான் செய்வாரா? அதின் காலத்தில். எத்தனை பேர் இந்த வார்த்தை அப்படியே இருதயத்திலிருந்து மனப்பூர்வமாய் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. அந்த காலம் எனக்கு வந்து விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் நிறைவேறும் காலம். வசனம் நிறைவேறும் காலம். விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. ஆமென். இத்தனை காலம் என் வாழ்க்கையில விதைத்த பல வசனங்கள் அறுவடை செய்கிற காலம். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணாகமம் 23:19 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் செய்யாமல் இருக்க மாட்டார், நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. நிச்சயமாக. ஆமென். நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வைத்தார். நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க. கைகளை உயர்த்தி சொன்னதை செய்வார். நிச்சயமாக சாத்தியமாகும், நடந்தே தீரும். சொன்னதை செய்வார். ரகதன ரமசேகரா, நடந்தே தீரும். வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கு ஒரு காலம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே என் நேசர் என்னை உயர்த்திடுவார். நல்ல மேய்ச்சல். ஹல்லேலூயா. நல்ல மேய்ச்சல் என் நேசர் என்னை. ஆமென். நல்ல. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? நிச்சயமாக செய்வார். செய்யாமல் இருக்க மாட்டார். செய்யாமல் இருக்க மாட்டார். ரூத்து கிட்ட நகோமி சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தின் கடைசி வசனத்துல, அந்த கடைசி வசனம் 18வது வசனம். அப்பொழுது அவள்னா நகோமி, என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றால். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஏன்னா அவர் ஒரு பிராமிஸ் கொடுத்து அனுப்பிட்டார். நகோமி சொல்றாங்க. இந்த நகோமி யார் அப்படின்னா, ரூத்த பெத்லகேமிலிருந்து கொண்டு வந்தவங்க. நம்மை நேர்வழியாய் நடத்துகிற ஒருவர் நமக்குள்ளே இருக்கிறார். நமக்காக அனுப்பப்பட்ட ஆவியானவர். அவர் நமக்குள்ளிருந்து சொல்லுகிறார்,
உனக்கான சீசன் ஓபன் ஆகுது. உனக்கான காலம் வந்தது. நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததே. ஆமென் சொல்லுங்க. அவர் செய்யாமல் இருக்க மாட்டார். பக்கத்துல 2 பேர் கைப்பிடிச்சு நம்பிக்கையா இந்த முகத்தை பார்த்து சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் செய்யாமல் இருக்க மாட்டார், செய்யாமல் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சொன்னதை செய்வார், நிச்சயமாக சாத்தியமாகும். வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேர். அதனாலதான் இன்னைக்குள்ள ப்ராமிஸ் வெர்ஸ்ல ஒரு வேர்டு நீங்க பார்த்திருப்பீங்க, ஆனாலும். ஹல்லேலூயா. வாய்ப்பு இல்லதான், ஆனாலும். ஹல்லேலூயா. வாய்ப்பே இல்லதான். இந்த மாசத்துக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வாய்ப்பு இல்ல, ஆனாலும். ஓ thank you Jesus. ராகா பாத்தா நாமா வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க, வர்ஷிப் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நானாக காத்திருக்கவில்லை, அவரே காத்திருக்க வைத்தார். ஆமென். கைகளை உயர்த்தி சொல்வோம். சொன்னதை செய்வார், நிச்சயமாக சாத்தியமாகும், நடந்தே தீரும். சொன்னதை செய்வார், நிச்சயமா நடந்தே. வானம் பூமி, வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாக செய்வார். வேதம் இன்னொன்னு சொல்லுகிறது, ஆபகுக்கு 2:3 அது எப்பொழுது விளங்குமா? முடிவிலே விளங்கும். இந்த முடிவிலே விளங்கும்னா என்ன தெரியுமா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல, அவருடைய ஒர்க் பினிஷ் ஆகும் தெரியுமா? அப்பொழுது அப்பொழுது அந்த ஒர்க் பினிஷ் ஆகும் போது அது வரைக்கும் நமக்கு என்ன செய்யாது தெரியுமா? தெரியாது, அது வரைக்கும் தெரியாது. அதனாலதான் யோபு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோபு 23:9. யோபு 23:9 யோபு ஒரு வார்த்தையை சொல்லுவார். இந்த வேர்டை எல்லாரும் கவனிக்கணும். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணே அப்படிங்கிறார். அது 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 சரியா சொல்லணும்னா அவர் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும். அதே 23:14 சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். என்ன குறித்திருக்கிறாருன்னு தெரியல, அவர் ஏதோ ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறார். அது எப்போ விளங்குமா? முடிவில். யாக்கோபு 5:11 அப்படித்தானே இருக்கும். ஆமை, அவர் கர்த்தருடைய செயலின் முடிவையும் முடிவையும். சிலர்லாம் வீடு கட்டும் போது சுத்தி மறைச்சு வைப்பாங்க, உள்ள என்ன கட்டுறதுன்னு தெரியக்கூடாது. ஆனாலும் உள்ள போய் எத்தி பார்த்துட்டு மறைக்காம இருந்தா கூட விட்டுருவோம். உள்ள எத்தி பார்த்துட்டு அப்படி போய்தான் கட்டுறாங்க, அது ரைட்டு தான். ஆனா ஆண்டவர் மறைச்சு வைப்பார். எப்படி மறைச்சு வைப்பாருன்னா, சாத்தான் ஆண்டவர்கிட்ட நிற்கும் போது கேட்கிறார், என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தேன்னு எப்படி பார்க்க முடிஞ்சுதான்? எங்க முடியுது? நீங்க அவனையா மறைக்கிறீங்க. மொத்த யோபுக்கு என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் சுத்தி வேலி, சரியான வேலி. அதனாலதான் உள்ள நடக்கிறதெல்லாம் என்ன செயலா இருக்கும் தெரியுமா? ரகசிய செயலா இருக்கும். இதுதான் யோபு சொல்றாரு, அந்த ரகசிய செயலை கூடாரத்தில் இருந்துச்சு, இப்போ எனக்கு அந்த வேலி போயிட்டே, வேலி போயிட்டு இப்போ இன்னும் நடக்குது. இங்கே தும்முனா கூட ஊருக்கே தெரியுது. ஹல்லேலூயா. ஆமென். ரகசிய செயல் கூடாரத்தில் இப்ப சொல்றார், இப்ப வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா இடிச்சிட்டார், என்ன அழிக்கல, என்ன இடிச்சிட்டாருன்னா இடிச்சும் அழிக்கலன்னா வேற ஒண்ணு கட்டிட்டு இருக்கிறார். அதுதான் யோபு சொல்ற, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் அது ஏன் பாராட்டணும்? சொன்னதை செய்வார். கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம். சாத்தியமாகும், நடந்தே தீரும்.
நடந்தே தீரும், சொன்னதை செய்வார். ஆமென். வானம் பூமி, வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். ஹல்லேலூயா. முடிவிலே அது விளங்கும். அவர் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தம்மை காண்பிக்கிறார். அதை எனக்கு நான் அவரை காணேன் என்று சொன்ன அதே யோபு 42:5 சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. என் கண் உம்மை காண்கிறதுனா கர்த்தர் யோபுக்கு பிரத்யட்சமாய் தம்மை வெளிப்படுத்தினாரா? அப்படி அல்ல. என்னென்ன கர்த்தர் செய்வேன்னு சொன்னாரோ அதெல்லாம் இப்ப கண்ணுக்கு முன்னாடி இருக்கும்போது, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில யோபு 42:5 என் சாட்சியாக போகுது. யோபு 42:5 நான் இதுவரை காதினால கேட்டேன். ஓ thank you Jesus. நல்ல கரங்களை தட்டி ஆமென். அப்ப ஒவ்வொரு செயலிலும் நான் இனி யாரை பார்க்க போறேன் தெரியுமா? என் கர்த்தரை பார்க்க பார்ப்பேனே. என் நேசரை நான் ஆர்ப்பரிப்பேன். நானும் அன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? தீர்ப்பாரன் கண் ஆமென் சாற்றுவேனா. சொல்லுங்க, தீர்த்தாரன் கண். இது உனக்கான காலம், இது எனக்கான காலம். ஆமென். எப்பொழுது மாறுதல் வரும் என்று போராட்டத்தின் நாளெல்லாம் காத்திருக்கிற சகோதரா சகோதரி, இந்த வார்த்தையை உண்மையாய் உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள். சொல்லுங்க, என் சீசன் ஓபன் ஆக போகிறது. worship him. குறித்த காலம், அந்த குறித்த காலம் இதோ சீயோனுக்கு இறங்கி நீர் அதற்கு குறித்த காலம் வந்தது. குறித்த காலம் வந்தது. முடிவிலே அது விளங்கும். நீ காத்திரு, காத்திரு. ஒரு நாள் ராத்திரி நேரத்தில் ஒரு சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த வார்த்தைகளை வாயில கொடுத்தார். நானாக காத்திருக்கிறேன், நீங்க தான் காத்திருக்க வச்சு. நானாக காத்திருக்கிறேன். இப்படி பாடிட்டு இருக்கும் போதே தேவ பிரசனம் அப்படி இறங்கிட்டு உடனே வாயில இருந்து சொன்னதை செய்வா. நானா காத்திருக்கலன்னு நான் பாட்டுக்கு எழுதல, புலம்புனது. அவர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாய், உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும் வேளை. ஹல்லேலூயா. முடிவிலே அது விளங்கும். வேதம் சொல்லுகிறது, அது பொய் சொல்லாது, அது பொய் சொல்லாது. நானாக காத்திருக்கவில்லை, ஆமென் அவரே. ஹல்லேலூயா. நானாக அவரே. வலது கரத்தை உயர்த்தி சொன்னதை செய்வார். நிச்சயமாக சாத்தியமாகும், நடந்தே தீரும். ஒரே சத்தமாய் வானம் பூமி ஒளிந்தாலும் நிறைவேறும். எனக்கு ஒரு காலம் உண்டு, அதுவரை காத்திருப்பே. எனக்கு ஒரு காலம் உண்டு, ஆமென். என் நேசர் என்னை உயர்த்திடுவார், நல்ல மேய்ச்சலை நான் காண செய்வார். என் நேசர் என்னை, ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அது மட்டுமல்ல, ஆண்டவர் காத்திருக்க வைத்து ஒன்று செய்யறார் தெரியுமா? அது எப்படி இருக்கும் தெரியுமா?
ஏசாயா 26:15 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர் கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நீர் மகிமைப்பட்டு. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அவர் மகிமைப்பட. என் வாழ்க்கையில கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். இது உன் காலம். உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்யும்படியான காலம் மட்டுமல்ல, அதிலே கர்த்தர் என்ன செய்யப்பட போகிறார் தெரியுமா? மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவருக்கு மகிமையுள்ள கீர்த்தி உண்டாகும்படி அவரது ஜனத்தை அவர் நடத்துகிறார். அவருடைய மகிமைக்காக தான் கர்த்தர் என்னை காத்திருக்க வைத்தார். அவருடைய மகிமைக்காகவே கர்த்தர் என் வாழ்க்கையில அவருடைய முகத்தின் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ண போகிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சீசன் வரும்போது, அந்த டைம் வரும்போது பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கையில அவனுக்கான நேரம் அந்த டைம் வரும்போது என்ன செய்யணுமோ அதை செய்தார். பார்வோன் தலைக்குள்ள 2 சொப்பனத்தையும் ஒரே நாள்ல கொடுத்தார். ஏன்னா அப்பதான் நாளைக்கு கர்த்தர் குறித்த நாள்ல யோசேப்பு என்ன செய்ய முடியும் தெரியுமா? வெளியே யோசேப்புக்கு 2 சொப்பனம் கொடுத்தார், ஆனா ஒரே நாள்ல கொடுக்கல. ஆமென். ஹல்லேலூயா. டைம் நெருங்கிட்டுன்னு வைங்களேன், கர்த்தர் எப்படி செய்வாரா? அதே ஏசாயா கடைசி 60வது அதிகாரத்தின் கடைசி வசனம் எப்படி சொல்லியிருக்கும் தெரியுமா? சொல்லுங்க. டைம் நெருங்கிட்டுன்னு வைங்களேன், தீவிரமா செய்வா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு டைம் நெருங்கிட்டு உடனே கர்த்தர் என்ன தெரியுமா செய்தார்? ஒரே நாள்ல 2 சொப்பனம். சில இடத்துல பார்த்துருக்கலாம், சில பில்டிங் டெடிகேஷன், சில வீடோ ஏதோ ஒரு ஹாலோ சர்ச்சோ டெடிகேஷனுக்கு டேட்டு கொடுத்துருவாங்க. இன்னும் 3 நாள் தான் இருக்கு அப்படின்ட்டு இருக்கும்போது, அது வர பகல்ல மட்டும் நடந்துட்டு இருந்த வேலை அடுத்த 3 நாள் எப்படி நடக்கும் தெரியுமா? இரவு பகல், அவ்வளோதான். நைட்டு ஒரே லைட்டு, ஃபுல்லாக நைட்டும் ஃபுல்லாக இரவு பகல். ஏன் இப்படி மாங்குன்னு வேலை பார்க்குறீங்க? ஏன்னா குறித்த டேட்டு வந்துட்டு. ஆமென். அவருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. நியாயப்படி பார்வோனுக்கு 2 சொப்பனம் காட்டணும். அது 2 சொப்பத்தை 2 நாளில் காட்டியிருக்கலாம். ஆனால் டைம் ஆயிட்டு. என் தேவன் அதே காலத்தில். ஆமென். ஆரோனுடைய கோல் ஒரு நாள் துளிர்க்க வச்சு, ஒரு நாள் பூக்க வச்சு, ஒரு நாள் காய்க்க வச்சு. இதுதான் சீசன் இல்ல? சீசன் அப்படிதானே? இது இப்போ இலை உதிர் காலம், அடுத்து இலை துளிர் காலம். இப்போ துளிரும், இப்போ இப்படி இருக்கும். எல்லா சீசனையும் ஒரே நைட்ல கொண்டு வந்தார். என் ஆண்டவர் காலங்களையும் சமயங்களை மாற்றுகிறவர். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் ஹல்லேலூயா. யோசேப்புக்காக பார்வோனுக்கு சொப்பனங்கள் காண்பிக்கப்பட்டது. தாவீதுக்காக அபிஷேக தைலம் கொண்டு வரப்பட்டது. கொம்புல கொண்டு வரப்பட்டது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கான சீசன் ஓபன் ஆகும் போது என்ன செய்யப்படணுமோ அதை கர்த்தர் செய்வார். மொர்தெகாய்க்கான சீசன் ஓபன் ஆகிற டைம் வரும்போது, ஆமென், அதுவரை மூடி இருந்த புத்தகம் திறக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூடி இருந்த புத்தகம் திறக்கப்பட்டது. ஆமென். எனக்கான சீசன் வருகிறது என்பதின் அடையாளம் என்ன? அடையாளம் என்ன தெரியுமா? ஆமான் உனக்கு ஒரு தூக்கு மரம் செய்வோம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஆண்டவருடைய நடத்துதலை பார்த்தீங்கன்னா, ஆமென், மொர்தெகாய்க்கான டைம் வரும்போது அது புத்தகம், அது ராஜா எஸ் சொன்னாதான். புதிய ஏற்பாட்டில் ஆமென், சிங்காசனத்துக்கு முன்பதாக யோவான ஆவியில கொண்டு போய் விடும்போது சிங்காசனத்தில் இருக்கிறவர் கையில் ஒரு புத்தகம் இருக்கிறது. இதை யாராலையும் திறக்க முடியலன்னு பார்க்கும்போது இவன் என்ன செய்தானா? மிகவும் அழுதானா. ஓன்னு அழ ஆரம்பிச்சான். அப்படி அழுதுட்டு இருக்கும்போது ஒருத்தர் நடந்து வந்தா. அப்பா கையில் இருக்கிற புத்தகத்தை வாங்கி அதை திறக்கிறா. உன் கண்ணீருக்கெல்லாம் முற்றுப்புள்ளி. என்னை குறித்து அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. புத்தகம் திறக்கப்படும் வேளை நல்ல கைகளை சாட்டி ஊடா கரமா அந்தரமா. யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால்
நிறைந்தவனாயிருந்தான். அப்படி நிறைந்தவனுக்கு காத்திருப்பின் காலத்தின் வாழ்க்கை எங்கே தீர்மானிக்கப்பட்டது என்றால் வனாந்திரத்தில். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கடைசி, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு, 1:80 ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களில். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் அப்படின்னா இந்த யோவான யாருக்குமே தெரியாது. ஆமென். அதுக்கப்புறம் எலிசபெத்து சகரியா உயிரோடு இருந்திருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே அவங்க வயசான. ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தா கேட்டிருப்பாங்க, என்னங்க உங்க பிள்ளை காணவே இல்லை? அது என் பிள்ளை வனாந்திரத்தில் இருக்கிறான் சொல்லுவாங்களா? ஃபாரின்ல இருக்கிறான் சொல்ற மாதிரியாது இது சொல்லவும் முடியாது. ஆமென். அதனால என்னமோ ஆண்டவர் தூக்கிட்டு போயிட்டார். நீ அதை இதையும் சொல்லி, ஏற்கனவே சகரியா அதை இதையும் சொல்லி வாய அடைச்சிட்டாரு. நான் கேட்கவே இல்லை அவர்கிட்ட. அவரா தந்துட்டு ஆளை காணவே, எதுக்கு நீ வந்து மேலே வா தூக்கிட்டு போயிட்டாரு. தன்னை காண்போம். இது வரைக்கும் இவனுக்கு என்ன ஆச்சு? இவன் அட்ரஸ் எங்க? அட்ரஸ் இல்லாதவன், முகவரி இல்லாதவன் வனாந்திரத்தில் இருந்தான். ஜனிப்பித்தவர் கைவிடலை. லூக்கா 3வது அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனத்தில் ஒன்று. அது என்ன அப்படின்னா, அதனுடைய 2வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில். அன்னா காய்பா பிரதான ஆசாரியர் அப்படின்னா அவங்க எங்க இருப்பாங்க தெரியுமா? ஆலயத்தில். நம்மால் எங்க இருக்கிறார்? வனாந்திரத்தில். ஆனா யோவானுக்கான சீசன் வந்த போது வனாந்திரத்திலே தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. இருக்கிற இடத்துல, வனாந்திரத்துல, உன் வாழ்க்கை வனாந்திரமானாலும் வார்த்தை உண்டாகும். எப்பொழுது யோவானுக்கு வார்த்தை உண்டாச்சோ, அதுக்கப்புறம் அண்ணா கைபாவை தேடி ஜனங்க போகல, யோவானை தேடி. ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல போய் டென்ட் போட்டு உட்காரல. யோவான் போய் ஊழியம் செஞ்ச இடத்துல உண்மையிலே இருக்கிறது வெட்டுக்கிளி. சரி, நம்ம ஆளு தனியா இருக்காரேன்னு சொல்லிட்டு வந்தா கடிச்சு சாப்பிட்டாரு. அவருக்கு ஃபுட்டே என்னதான்? வெட்டுக்கிளியை பத்தி நிறைய சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க அது ஒரு வெஜிடபிள் அப்படிங்கிறாங்க. சரி, நம்ம அந்த விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். பைபிள்ல சொல்லியிருக்கு வெட்டுக்கிளி அப்படின்னு. நமக்கு தெரிஞ்ச வெட்டுக்கிளி தான். அவ்வளவுதான். வேற என்ன? காட்டு தேன் அடி பார்க்கும்போது அங்க எங்கேயா தேனி இருந்திருக்கும். மெதுவா தேன் எடுத்து சாப்பிட்டுருப்பாரு. இவ்வளவுதான். இதுக்கு மேல ஆனா அது வேர்டு ஓப்பன் ஆனதும், ஐயோ நான் இப்போ பார்த்து வனாந்திரத்தில் மாட்டிட்டேனே, நான் மட்டும் சிட்டியில் இருந்திருந்தா இப்போ பெரிய சர்ச்சு கட்டியிருக்கலாமே, நான் இங்கே மாட்டிட்டேனேன்னு ஃபீல் பண்ணல. உதிக்கிறவன் ஒளி நடக்கல. இதுதான் உனக்கான காலம் வரும்போது நீ இருக்கிற இடத்தை தேடி 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 தேடி. ஆமே, உன் ஒளி வந்தது. நேரம் அதிகம் போகிறது. 2வது ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அந்த வாக்குத்தத்த வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். ஏசாயா 60:2. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் உதிப்பார். 2வதாக இன்னைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நமக்கான சீசனை கர்த்தர் ஓபன் பண்ணும்போது இருளுக்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. சத்தம் ஆமென் சொல்லுங்க. இருளுக்கு உன்மேல். இது டைட்டிலுக்காக நீங்க பிராக்கெட்ல எப்படி எழுதலாம் அல்லது டைரக்டா எப்படி எழுதலாம்? இருளுக்கு இனி, அந்த இனியை போட்டுருங்க. இனி என் மேல் அதிகாரம் இல்லை. இதை அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். இருளுக்கு இனி என் மேல் அதிகாரம் இல்லை. சத்தமா ஆமென் சொல்லுங்க. எல்லாமே எதிராக இருந்தால், இருள்னாலே அது ஒரு நெகட்டிவ் சைனை தான் காட்டும். இருள்னால அதுல எதுவுமே தெரியாது. ஈவன் வாசல் இருந்தாலும் நமக்கு தெரியாது. அதாவது எது எங்க இருக்குன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சாலும் கரண்ட் போச்சுன்னா நம்ம ஒரே தாளம் தான். கையில 2 தவில கொடுத்தா நல்ல சவுண்ட் வரும். அப்படிதான் நம்ம என்னதான் இங்கதான் இருக்கும் போன், நமக்கு சும்மாவே கை அப்படியே இருக்கிற இடத்துல கரண்ட் போனோம்னு இங்க தண்ணிட்டு இருக்கும். இதான் இருள்.
இருளுடைய அதிகாரம். ஹல்லேலூயா. இந்த இருளுக்கு ஆமென். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றால் என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தால் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றால் ஆமென். என்னை தேற்றுவதற்கு நம்புவே க்ளோரி, என்னை தேற்றுவதற்கு நம்புவேன் ஆண்டவரே. பிரியமானவர்கள், எல்லாமே எதிராக இருந்தாலும், வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டது போல காணப்பட்டாலும், பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும் போது இது எல்லாமே மாறுதலா முடியும். அதற்கு பிறகு இருளுக்கு அதிகாரம் இல்லாமல் போகும். யோவான் 1வது அதிகாரம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 4-5 வசனங்களிலே அவருக்குள் என்ன இருந்ததா? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு எப்படி இருந்துச்சா? ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் வெளிப்படும் போது இயேசு சொன்னார், நான் சொல்லிய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாய். அப்போ ஒருத்தங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை உதிக்கும் போது அல்லது வெளிப்படும் போது அது எப்படி இருக்குதா? ஒளியா இருக்கிறது. அடுத்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த ஒளி இருளில், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இருளில் எதுவுமே தெரியாது, ஆனா ஒளி பிரகாசிக்கும். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அடுத்த வேர்டு என்ன தெரியுமா? இருளானது அதை. இதை நம்புறவங்க ஒரு ஹalleluya சொல்லுங்க. இருள், அதாவது ஒளி இருளை விழுங்கிரும். இருளுக்கு ஒளியை பற்றி கொள்ள முடியாது. சூரியன் அப்படி உதிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா சரண், அந்த இருள் அப்படி ஒரு ஸ்கிரீனை, அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடிலாம் ஸ்கிரீன் போடுவாங்க பாருங்க, அந்த உள்ள நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்கும். மைக் எடுத்து வைப்பாங்க, மைக் வச்சு நின்று பார்த்தா மைக் இங்கே இருக்கும். அப்புறம் அதுக்கெல்லாம் ஸ்டேஜ் உள்ள நடக்கும் நிறைய ப்ரிப்பரேஷன். வெளியே ஆடியன்ஸ் சொல்லி பார்த்துட்டே இருப்பாங்க, ஷோ நடக்குமா நடக்காதா அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. இங்கே எல்லாம் ரெடி ஆனதும் அப்படி ஸ்க்ரீன் விலகும் பாருங்க. ஆமென். இது போலதான் ஆண்டவர் ஒரு ஸ்க்ரீனை போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைச்சிட்டாங்க இவன் கதையை முடிச்சிட்டான், கதை உள்ள எழுதிட்டு இருக்கிறான், ரெடியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. யோசேப்புக்கான சீசன் வந்தபோது பார்வோனுக்கு சொப்பனங்கள் காண்பிக்கப்பட்டது. ஓகே, சொப்பனங்கள் காண்பிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் யோசேப்பின் கை கால்களில் என்ன போடப்பட்டிருந்தது தெரியுமா? விலங்குகள். ஆனா எப்பொழுது அந்த ஒளி வந்ததோ அதன் பிறகு வேதம் சொல்லுகிறது 105வது சங்கீதம் அதனுடைய 18, 19, 20 வசனங்களிலே வாசியுங்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு, என்ன வேர்டு பாத்தீங்களா? ஆமென். விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம், அப்ப வார்த்தை நிறைவேறும் அளவும் தான் இந்த விலங்குகள்னா இந்த சங்கிலிகள்லாம் அவனை சுத்தி இருக்கிறது. வார்த்தை நிறைவேறும் வரைதான். பக்கத்துல முடிஞ்சா 2 பேர் கை, வார்த்தை நிறைவேறது வரதான். அவன் அந்த வேர்டு நிறைவேறும் போது அவன் பிராணன் எப்படி இருந்துச்சா? இரும்பில் அடைப்பட்டிருந்துச்சு. அவன் மட்டும் இங்க இருந்திருந்தானு நடந்திருக்கும். அவன் இல்லை, என்ன பண்றதுக்கு? இப்படி சொல்ல முடியாது. அதான் அந்த இருளுக்கு அதிகாரம் இல்லை. 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 20 அந்த வார்த்தை நிறைவேற அந்த சீசன் வந்தபோது ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டு அவிழ்க்க சொன்னார். அதன் பிறகு யோசேப்பு கட்டப்பட்டானா? இல்ல, யோசேப்பு கட்டி வச்சான். ஹல்லேலூயா. அதிகாரம் அதுக்கப்புறம் அவன் கையில. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? சில வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இந்த இருளின் அதிகாரம் இருக்கிறது. என்ன பண்ணாலும் எழும்ப முடியாதுனால அடைப்படி, என் பிராணன் அடைப்பட்டு இருக்கிறது. சில சொல்லுவாங்க, என் உயிரை நான் கையில பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படிமா. பிராணன் அடைப்பட்டு இருக்கிறது. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளை, தேவ திட்டத்துக்கு உட்பட்ட தேவ பிள்ளை ஒரு காரியத்தை நம்பணும்.
இந்த 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 அடைப்பட்ட வார்த்தை நிறைவேறும் வரைதான். அது நிறைவேறும் போது எப்படி பவுல் சீலா கை கால்களில் இருந்த விலங்குகள் கலண்டு விழுந்ததோ, ஓ தேங்க்யூ ஜீசஸ். யோசேப்புக்கு ராஜா ஆள் அனுப்புனான். பவுல் சீலாவுக்கு யார் அனுப்புனா? ஒருத்தர் இல்லை. ஒருத்தர் இல்லைன்னு கலங்காதீங்க. பரத்திலிருந்து வர வல்லமை கர்த்தர் தூதனை அனுப்புவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கிலிகள்லாம் கலண்டு விழுந்துச்சு அந்த ஒளி வந்த போது. இப்படி விலங்கிடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஒரு நபர் உண்டு புதிய ஏற்பாட்டில். யார் சொல்லுங்க பார்க்கலாம்? நிறைய பேர் உண்டு, கரெக்ட் தான். அதுல முக்கியமான ஒருத்தர் உண்டு. நம்மால் தான் எங்க போனாலும் தூங்குவார். நம்மால் சொன்னோன்னா சொல்றீங்க பாருங்க. பேதுரு, அவரது 4 அடுக்குக்குள்ள அவரை போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. அதுவும் எப்படி அடைச்சி வச்சாங்கன்னா விலங்கு போட்டு. அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தின் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய ஒளி வரும்போது உன் குடும்பத்துல கட்டுகள் இருக்காது. எல்லா பாவ கட்டுகள், சாப கட்டுகள், தரித்திர கட்டுகள், பலவீன கட்டுகள், போராட்டத்தின் கட்டுகள், பிரிவினையின் கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அது உடனே 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 நல்ல கைகளை சட்டி ஹalleluya. ஆமென். ஹalleluya. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உந்தன் நாமம். ஆமென். சிறைச்சாலை அடைப்பதில்லை, கைகளை உயர்த்தி அவன் நாமத்தை சொல்லுவோம். இயேசுவே தோரே உயரணும். ஆமென். இயேசுவே பெருகணும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். கைகளை அசைத்து ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். யாவே ஹalleluya. ஆமென். ஹalleluya ஹalleluya. அதுவரை இருந்த சங்கிலிகள், விலங்குகள் அப்படியே விழுது. என ஒளி வந்தது. தாவீது வாழ்க்கையில தாவீதுக்கான அந்த சீசன் ஓபன் ஆகும்போது ஒவ்வொரு கட்டத்தில் தாவீது சொல்லும் சில வார்த்தைகள் உண்டு. என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல இருக்கிறது 102:11 சொல்லுகிறார். புல்லை போல உலர்ந்து போனேன், புல்லை போல நான் உலர்ந்துட்டு போறேன். 71:10 சொல்றார், என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? 11 தேவன் அவனை கைவிட்டார், தேவன் அவனை கைவிட்டார். ஆண்டவர் கைவிடலைன்னா இதுக்கு முன்னாடி அவன் செட்டில் ஆகிருப்பான்ல அவன் லைஃப்ல. ஆண்டவர் அவனை கைவிட்டார். 31:12 சொல்லுகிறான், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் தீபம் அடைஞ்சிடக்கூடாது என்பதில் அவன் ரொம்ப கவனமா இருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில உலகத்தான் ஒரு சாவை நோக்கி புறப்படும் போது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை வாழ்வை நோக்கி காத்திருப்பான். அதுதான் சொல்கிறேன், ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. தாவீதுக்கான சீசன் வந்த போது கர்த்தர் எல்லா டோர்ஸையும் ஓபன் பண்ணி கொடுத்தார். காட்டிலிருந்து வீட்டுக்கு வரான், வீட்டிலிருந்து யுத்த களத்துக்கு போறான், யுத்த களத்திலிருந்து எருசலேமுக்கு வரான். அவனுடைய வேலை வந்தபோது அரண்மனையில் சிங்காசனத்தில் அவன் போய் உட்காருகிறான். ஹல்லேலூயா. அவனை துரத்த நினைச்சவனுடைய அவன் குடும்பத்தை விட்டு கிருபை விலகினது. தாவீதின் கூடாரம் விழுந்தாலும் திரும்ப தூக்கி எடுத்து நிறுத்துகிறான். உனக்கான வேலை வரும்போது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் அதுதான் சொல்லப்படுகிறது,
ஆமாம், சங்கீதம் 91 அது எழுதினதை குறித்து நிறைய பேர் எழுதினதா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா அது தாவீது சாலமோனை வச்சு சொன்னது, எனக்கு அடைக்கலமா இருக்கிற கர்த்தரை உனக்கு தாபரமா. அதனால இது யாரு சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றால் தாவீது சாலமோனுக்கு. நம்ம இப்போ அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு போகலை. ஆமே, அப்படி சொல்லும்போது அதில் ஒரு வார்த்தை இருக்கும். இங்கே பாரு, கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார்னா உன் பக்கத்தில் 1000 விழுவாங்க, உன் வலது புறத்தில் 10,000 விழுவாங்க. அது ஒன்று அணுகாது, அது ஒன்று அணுகாது. ஏன் தெரியுமா? மகிமையானவைகளுக்கு மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். உனக்கான அந்த வேலை வரும்போது இருளுக்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், இது 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 அந்தகாரத்தின் வேலையா இருக்கிறது. அந்தகாரத்தின் வேலை என்று சொன்னதும் இயேசுவை விலங்கு போட்டு கெட்டிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிள் நமக்கு முதல் அதிகாரத்தில் காண்பிக்கிறதே விடியற்காலமும் சாயங்காலமும் என்றல்ல, சாயங்காலம் விடியற்காலம் ஆகி. ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கர்த்தர் கொடுக்கிற பிராமிஸ், உலகம் இன்னைக்கு சந்தோஷப்படுவாங்க, நாளைக்கு அழுவாங்க, ஆனா ஓன் துக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் சாயங்காலம் விடியற்காலம் ஆகும். ஒரு சாயங்காலம், அதுக்கப்புறம் அது ராக்காலம், அதன் பிறகு விடியற்காலம். இயேசுவை போட்டு கட்டிட்டாங்க, இயேசு மேல கை போட்டாங்க, இயேசுவை பிடிச்சு அரைஞ்சாங்க, கல்லறையில அடைச்சாங்க. கல்லறைய கல்லால மூடி சங்கிலியால சுத்தி ஒரு 15 ரூபா பூட்டையும் போட்டு ராஜாக்க சீலை அடிச்சாங்க. இங்க சீல் அடிக்கும் போது அவர் சீலை எல்லாம் சுத்திட்டு இருக்கிறார். அதாவது அவரை அவர் அங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த வேதம் சொல்லுகிறது பொழுது விடிந்து வருகையில் அப்படின்னு இருக்கும். அந்த விடியற் காலம் வரும்போது கல்லறையில இருக்கிற சங்கில தெரிக்குது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும் போது அந்த உயிர் தெளிந்தவரை நான் ஆராதிக்கிறேன். நிச்சயமாய் சொல்ல முடியும், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் 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 காத்திருக்கிற சபையே, காத்திருக்கிற உள்ளமே, உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஹல்லேலூயா. மோர்தெகாய் பாருங்க, அவன் மேல ஒரு அதிகாரம், இருளின் அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஆமா. அந்த இருளின் அதிகாரத்தினுடைய உச்சம் என்ன தெரியுமா? தூக்கு மரத்தை செஞ்சு அதுல மோர்தெகாய் தூக்கி போடுறதுக்காக ராஜா கிட்ட பேசுறதுக்கு வரான். பேசுறதுக்கு வந்தவன் ராஜா கிட்ட பேசுறான். இந்த ஒரு மேட்டர் பேசல. என்ன பேசிட்டு இருக்கு? ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஆமான்னு சொல்றான். என்ன இல்லாமல் வேற. சில நேரத்தில் சத்ருவை தூக்குறதே அடிக்கிறது தான். அவன் மட்டும் ஆமா, இங்க பாரு, மோர்தெகாய்க்கு நான் கனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்படி பண்ணலாம் நீ சொல்லு. இப்படி சொல்லியிருக்கணும்ல, இப்படி சொல்லியிருந்தா அவன் சொல்லியிருக்கலாம், ராஜாவே அவனை என் கூட 2 நாள் தங்க வைங்க, வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இது அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசையை வச்சு ஏண்டவர், பார்வனை வச்சு ஏண்டவரே இப்படி ஒரு சட்டம் போட்டீங்க? அவன் 40 வருஷம் அந்த வீட்டில் வளரட்டும், அந்த 40 வருஷம் அந்த வீட்டில் வளரட்டும். அங்கே வளர்ந்து அவனுக்கு நிறைய கோச்சிங் கிடைக்கும், நிறைய ட்ரைனிங் கிடைக்கும். ஆமே, அதனால தான் இல்லை மோசைக்கு 40 வயசுல தான் ஆண்டவரே உங்கள் சீசன் வருது, அதுவரை விட்டுருக்கலாம். இல்லை அவன் அங்கே இருக்கட்டும். ஆமே, அவனுக்கு நிறைய தெரியும். இல்லாட்டா பார்வனுக்கு முன்னாடி எல்லாம் நிற்க மாட்டான். ஆமே, ஆண்டவர் அந்த அந்தகாரத்தின் வேலை இருக்கிறது அல்லவா, அதான் போராட்டத்தின் காலம் என்று யோபு சொல்லுகிறார். வாய்க்கல அந்த இருளுக்கு, அதுக்கு மேல அது புத்தகம் திறந்துட்டா இருளுக்கு அதிகாரம் கிடையாது. புத்தகம் திறந்தாலே ஒளி வந்துட்டுன்னு அர்த்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே, புத்தகம் திறக்கப்படுகிறது, புத்தகம் திறக்கப்படுகிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலரும் எகிப்தியரும் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாக வந்தாச்சு. அங்க யார் வாரா அவங்களுக்கு பின்னாடி துரத்திட்டுன்னா பார்வோனும் சேனையும் வராங்க. அப்பொழுது ஒரு அந்தகாரம் உண்டாகிறது. ஆனால் அக்னி ஸ்தம்பம் இஸ்ரவேலருக்கு என்ன உண்டாக்கிட்டா? யாத்திராகமம் 14:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ஒன்றோடொன்று சேராதபடி
அவைகளின் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்த ஏன்னா அது அவங்க சீசன் ஓவர். எல்லாரும் சொல்லுங்க, பார்வோன் சீசன் ஓவர். சொல்லுங்க சத்தமா. ஆமா, கோலியாத் சீசன் ஓவர். ஆமான் சீசன் ஓவர். இது கர்த்தர் எனக்கு குறித்த காலம், எனக்கு குறித்த காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், இது உயர பறக்கும் காலம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து உயர 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 மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே ஓ உயரே உயரே. ஹல்லேலூயா. அந்த அடையாளத்தை தான் கர்த்தர் மோசேயை கொண்டு செய்வார். ஆமென். அந்த மோசேயை கோலை போட வச்சு எடுக்க வைக்கிறதெல்லாம் அந்த அடையாளத்தை வெளிப்படுத்த. மோசே கோலை போட்டாச்சு, என்ன ஆகுது? பாம்பு. பாம்புனால எகிப்து தான். இப்போ நீ எடு மோசே, அது உன் கையில கோலாகும். அது உன் கையில என்னவா இனி இருக்கா தெரியுமா? பாம்பு. இது உன் கையில கோலை. அது அந்த அதிகாரத்தை நான் உன் கையில கொடுத்துட்டேன். இனி நீ தான் எகிப்துல என்ன நடக்கணும் நடக்க கூடாதுன்னு நீ டிசைட் பண்ணணும். இதுவரை அவன் தானே டிசைட் பண்ணிட்டு இருந்தான். அவன் டிசைட் பண்ணதுனால உன் வேலைக்கு சம்பளம் கிடைக்கல. இப்போ அந்த அதிகாரம் உன் கையில வந்துட்டா. போய் கேளு. போய் கேட்டாங்க, பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அவர் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அதிகாரம் இருளின் கையில இருக்கிறது, நம்ம பிரயாசத்துக்கு பலன் இல்லாமல் போகிறது. ஆமென். இந்த சீசன் அப்படியே மாறுகிறது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது. ஆனா இஸ்ரவேலருக்கோ அது இரவை. இருள் ஜனங்களையும் காரிருள், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் ஆமென். அப்ப அந்த இருளுக்கு இந்த ஒளியை என்ன செய்ய முடியல? பற்றி கொள்ள முடியவில்லை. இஸ்ரவேலருக்கு அது ஒளியா இருந்ததுனால மோசே தன் கையை சமுத்திரத்துல நீட்டுறான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ் காட்டினான். சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அது வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்தது. அப்போ எல்லா இடத்துல இருள் இருக்கும்போது என் மேல் அந்த ஒளியை கர்த்தர் உதிக்க பண்ணும் போது யாராலும் கிரகிக்க முடியாத ஒரு டோர் எனக்காக ஓபன் ஆகும். இருளுக்கு இனி அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு புதிய வாசல், ஒரு புதிய பாதை, ஒரு புதிய வழியை கர்த்தர் கிருபையாய் திறப்பாராக. முழுவதும் அந்த காற்று அடிக்கிறது. முழுவதும் அந்த காற்று அடிக்கிறது. அது திறக்கப்படுவதை உன் கண்கள் காண போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இது உனக்கான காலம். இருளுக்கு இனி உண்மையில் அதிகாரம் இல்லை. மூன்றாவது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 60 எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஏசாயா 60 நீங்க திரும்ப 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 வாசிங்க. சரியா? ஆமென். இன்னைக்கே வீட்டில் போய் வாசிங்க, நல்லா வாசிங்க. ஆமென். ஆண்டவர் உங்களுக்குன்னே எழுதி வச்சது மாதிரி இருக்கும். நான் அதை படிக்கும் போதெல்லாம் எனக்குன்னே எழுதி வச்சிருக்கிறார். எப்படி சொல்றீங்க? கடைசியில் போட்டார்ல, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாவா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சியோன்னு பேசிட்டு ஃபுல்லா சியோன் சியோன் இருக்கும் நிறைய இடத்துல. 60 இல்லை, அதுக்கு முன்னாடி எல்லாம் சியோன் சொல்லி சொல்லி கடைசியில் சின்னவன் முடிச்சுட்டாங்க. பார்த்தீங்களா? ஆமென். யாராண்டவரே சியோன் சொல்லும் போது சின்னவனே நீதான், சின்னவன் 1000 ஆகும். அப்போ நீங்க ஏசாயா படிங்க, உங்களுக்குன்னே எழுதி வச்சிருப்பார். எதை படிச்சாலும் அப்படிதான் இருக்கும். 54 படிச்சு பார்த்தா எனக்குன்னே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் நமக்குன்னு இருக்கான எல்லாம் படிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. படிச்சா பிறகு ட்ராக் மாற்ற வேண்டியிருக்கும். அதனால மெதுவாக ஆண்டவரே போகிறோம். இந்த இடம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஆண்டவர் இடமா கேட்க வந்தார். யாக்கோபே உன்னை பத்தி கேட்கல வந்தார். யாக்கோபு பெத்தேல்ல இடத்தை பத்தி சொன்னான். யாபோ கற்றின் கரையில் அவனை பத்தி சொன்னான். நீங்க வேற எதை பத்தி பேசினாலும் மாற்றம் வராது. உங்களை பத்தி சொல்லுங்க, மாற்றம் வரும். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நானாகவே. இந்த ஆகஸ்ட் பிரேயர்ல ஆண்டவர் என்கிட்ட உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அவ்வளவு. நீ யாரு, நான் யாரோ அதை அவர்கிட்ட காட்டுறேன். இவ்வளவுதானா? அப்படி காண்பிக்கணும். அப்பா நான் விசுவாசிக்கிறேன். ஆகலையே அவிசுவாசம். இதான் பாடா. நான் விசுவாசிக்கிறேன். திடீர்னு பார்த்தா ஒரு அவிசுவாசம் வருது. இதான் நான். இந்த விஷயத்துல என்னால் இருக்க முடியுது, இந்த விஷயத்துல இருக்க முடியல. இதான் நான். இப்படி காட்டுங்க. கட்ட தீவிரமாய் செய்வார். ஆமே. மூணாவது ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நீ தேவனுடைய
பாதஸ்தானமாக மாறு. 13வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுவார், என் பாதஸ்தானத்தை மகிமை. பாதஸ்தானம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பாதங்கள் வைக்கிற இடம். I will make the place of my feet glorious. பாதஸ்தானமாகும். ஆவியானவர் இந்த 1ஆம் தேதி காலை வேளையில பிரத்யட்சமாய் பேசும்படிக்கு, திட்டமாய் பேசும்படி சொன்ன முக்கியமான காரியம் பாரு. உன் சீசன் வருது. இனி இருளுக்கு உன் மேல அதிகாரம் இருக்காது. அதுக்கான டைம் இது. ஆனா என் பாதஸ்தானமா நீ இருக்கணும். ஏன்னா உன் மேல உதிக்க போகிறது தூதனின் ஒளி அல்ல, கர்த்தரின் மகிமை. இப்ப பாருங்க, இந்த இருளின் அதிகார நேரத்துல இயேசு ஒரு வார்த்தையை சொல்ல தெரியுமா? பிசாசுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இதான் ரொம்ப முக்கியம். அப்ப தேவனுடைய பாதஸ்தானமாய் மாறணும். யாத்திராகமம் 25:8 பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களை கானானுக்குள்ள கொண்டு போகிறார். அப்பொழுது மோசே கிட்ட நிறைய காரியங்களை சொல்லும் போது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று சொல்லுகிறார். அவர் விரும்புகிறார். சியோனை விரும்பி தெரிந்தெடுத்து அதை வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார் என்று சங்கீதம் 132:13 சொல்ல அவர் விரும்புகிறார். அப்ப இதெல்லாம் செய்ய விரும்புகிறார். இப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு அவருடைய பாதஸ்தானமாய் நான் மாறணும். அதுக்கு தான் அவர் என்ன செய்கிறார்? வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். நான் விரும்பி ஏற்றுக்கொள்ளாமல் அவர் எனக்குள்ள வரவே மாட்டார். அவர் பூட்டி அறைக்குள்ளும் போக வல்லமை உள்ளவர். ஆனால் சகையவே, நீ இறங்கி வந்தேன்னா நான் வீட்டில் தங்குறேன், நான் விரும்புகிறேன் சகையவே அப்படி சொன்னதும் சகை சர்ன்னு இறங்குற மரத்தில் இறங்கி கூட்டிட்டு போகும்போது பார்க்குறான், பாதம் வைக்கிற இடம் மாதிரி என் வீடு இல்லையே. ஏன் மேட் இல்லையா? வீடு ஃபுல்லாக என்னெல்லாம் வாங்கி வச்சிருவான். ஐயோ, அவருடைய பாதஸ்தானமா அவன் நின்று என்று பைபிளில் இருக்கும். அவன் நின்று ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அநியாயமா யார்ட்டையா வாங்கினா நான் நாளத்தினையா திரும்ப கொடுத்துறேன், ஆஸ்தியில் பாதியை நான் ஏழைக்கு கொடுத்துறேன். அவன் கிளீன் பண்ணுறான். அவருடைய பாதஸ்தானமா மாறணும்னா இருதயத்தில் இருக்கிற அந்த அழுக்கை, அந்த கரையை நீக்கி போடணும். ஆண்டவர் பிரசன்னத்தில் நம்ம அறிக்கையிடும் போதே அந்த தேவ பிரசனம் நம்மை தொடும். இந்த தடையாய் நிற்கிற பருவதெல்லாம் அப்படி மெழுகு போல. இந்த 1ஆம் தேதி காலையில் நம்முடைய பிரதான ஜெபம் எதுவா இருக்கணும் தெரியுமா? என்னை உம்முடைய பாதஸ்தானமாக்கும், என்னை உம்முடைய பாதஸ்தானமாக்கும். கர்த்தர் நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். என் பாதஸ்தானத்தை, யோசேப்புக்கு சீசன் ஓப்பன் ஆச்சு. அவன் அவருடைய பாதஸ்தானமானான். என்ன செய்தான்? பாவத்துக்கு விலகி ஓடினான். தாவீதுக்கு சீசன் ஓப்பன் ஆகும் போது காரியம் எல்லாம் நடந்தது. தாவீது அவருடைய பாதஸ்தானமானான். என்ன செய்தான்? பழி வாங்குதலுக்கு விலகி ஓடினான். இந்த பழி வாங்குதலுக்கு மனசுல ஒண்ணு வச்சுட்டு அடிக்கிறது, அதுக்கு விலகி ஓடினான். ஒவ்வொரு தேவம் மொர்தெக்காய் அவருடைய பாதஸ்தானமானான். என்ன செய்தான்? அந்நிய நமஸ்காரம் அவன் செய்யல. அந்நிய வழிபாடுக்கு விலகி ஓடுறான். என்ன வேணாலும் செய்யலாம், ராஜாவுக்கு உண்மையா இருப்போம், எல்லாம் இருப்போம். ஆனா தேவனுக்கு கொடுக்கிற மகிமைய ஆமானுக்கோ வேற ஒண்ணுக்கோ கொடுக்கிறது நோ நோ நோ. அந்நிய வழிபாடுக்கு விலகி ஓடுதல், பாவத்துக்கு விலகி ஓடுதல், பழி வாங்குதலுக்கு விலகி ஓடுதல். ஒரு தேவ பிள்ளை, ஆமே நான் பாவத்தை விட மாட்டேன், ஏன் ஒளி வந்தது, ஏன் ஒளி வந்ததுன்னா நீங்களே டார்ச் அடிச்சு பார்த்துட்டு போயிட வேண்டியதான். ஆமே, ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? சம்பந்தம் ஏது? ஆமே, அவருக்கு நீங்க உண்மையா இடம் கொடுத்தா உங்க வாழ்க்கையின் ஆழத்தில் இருக்கிற இருள் கூட அகற்றப்படும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா ஆமேன் சொல்லுங்க. பாதஸ்தானமாகும். மனசுல ஏதாவது கசப்போ வெறுப்போ வைராக்கியம் இருந்த ஆண்டவர் சமூகத்தில் அதை விட்டுறணும். ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய பாதஸ்தானமாக. ஆமா, வேற தேவனுக்கு கொடுக்கிற மகிமையை வேற எந்த ஒரு நபருக்கோ எதுக்குமே கொடுக்க கூடாது. ஆமே, நம்ம கொண்டாடுறது ஜீசஸை மட்டும்தான் இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் நான் அவருடைய பாதஸ்தானம்? ஆண்டவர் சொல்றாரு, என் பாதஸ்தானத்தை
மகிமைப்படுத்துவேன். உன்மேல் கர்த்தர் உதிப்பார்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல, என் பாதஸ்தானம், எனக்கு யார்கிட்ட இடம் இருக்குதோ அவனை மகிமைப்படுத்தும் வேளை வந்தது. கைகளை உயர்த்தி ஆவேன். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒரு 5 நிமிஷம் முடிந்தால் முழங்கால் படியிட்டு அல்லது எழுந்து நின்று உங்களுக்கு எப்படி வசதியோ. ஆண்டவரே, அந்த சீசன் ஓப்பன் ஆகிற டைம்ல நான் சொதப்பிடக்கூடாதப்பா. உம்முடைய பாதஸ்தானமாய் குயவனே குய படைப்பேன் களிமண்ணா கண்ணோக்கி வேறுமையான வேறு தள்ளாமல் நீரம்பி வழியோ கைகளை உயர்த்தி வேதத்தில் காணும். வேதத்தில் இயேசுவை போற்றுதே. எல்லாரும் சொல்லுங்க, என்னையும் 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 என்னையும். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து உங்களுடைய பாதஸ்தானமாய் நீர் கட்டி எழுப்பும், நீர் கட்டி எழுப்பும். இதை நான் விரும்பினபடியா, இதை நான் விரும்பினபடியா. ஆண்டவரே, நீங்க கால் வைக்கிறதுக்கு, நீங்க வந்து அமர்வதற்கு என்ன தடையோ, என்ன தடையோ அது இனி வேண்டாம் ஆண்டவரே. யோசேப்பை மாதிரி பாவத்துக்கு விலக, தாவீதை மாதிரி பழி வாங்குதலுக்கு விலக, ஆண்டவரே மொர்தெகாய் மாதிரி அந்நிய வழிபாடுக்கு விலக எனக்கு கிருபை தாரோ. என்னை உம்முடைய பாதஸ்தானமாக்கும், என்னை உம்முடைய பாதஸ்தானமாக்கும். என்னை உம்முடைய அப்படியே 2 கைகளை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து என்னை உம்முடைய பாதஸ்தானமாக்கும். எனக்குள்ளே 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 நீர் செயலாற்றி மகிழ்வீராக. ஆண்டவரே, எனக்கு வெளியே உங்களை விட்டு என் வாசலை தட்ட வச்சது போதும். அவன் இந்த சீசனை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒருவர் கூட ஆமா இனி ஒரு டைம் பார்த்துக்கலாம். அப்படி அது இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்ல. எலியாவே, நீ உன்னை காண்பிக்கும் நேரம் இது, நீ உன்னை காண்பிக்கும் நேரம் இது. ஓ, சோர்ந்து பின்வாங்கிறாத. ஓ, இருள் ஜனங்களையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும் அதை பார்த்து ஏன் நீ தளர்ந்து போற? ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பா, கர்த்தர் உன்மேல் உதிப்பா. ஹalleluya ஹalleluya. என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். இது நம்முடைய ஜெபமாகட்டும். எப்போதும் என்னோடு, எப்போதும் என்னோடு. நன்றி ஆண்டவரே. சொன்னதை செய்வார். Jesus. சொன்னதை செய்வார். ரத்துனலமகே ரபதட சத்தனரபலபரபதட வானம் பூமி ஒளிந்தாலும் நம்புவே, 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 நம்புவே. ஆமென்.
கர்த்தர் தந்த நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Thank you Jesus. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே கடந்த 7 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். ஜீவன் சுகம் பலன் கிருபை தந்து இந்த புதிய மாதத்தை காண செய்து உங்க சமூகத்திலிருந்து உடைய வார்த்தையோடு துவங்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுள்ள மன்னாவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நம்பி இருக்கிறோம் கர்த்தர் அப்படியே எங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தானமாய் எப்பொழுதும் இருக்க எங்களை உருவாக்கும், ஆட்கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க. இந்த மாதம் அதிகமாய் இதுவரை இல்லாத ஒரு தெய்வீக அனுபவத்தை அனுபவிக்கத்தக்கதாய் தேவ பிரசன்னத்துக்குள்ளே இழுத்து செல்லும். ஆண்டவரே, அந்நிய காரியங்கள் உடைய பிள்ளைகளை எவ்விதத்திலும் கவராதபடி, தொடாதபடி உங்க இரத்தத்துக்குள்ள மறைத்து காத்துக்கொள்ளும். எல்லா நிலையிலும் ஆசீர்வதிங்க. இந்த நாட்கள் எந்த பலவீனங்களும் தீங்கோ ஒன்றும் தொடாம காத்துக்கொள்ளும். இந்த மாதம் சபையில் நடக்கிற எல்லா ஜெபங்கள் ஆராதனைகளை கிருபையாய் ஆட்கொண்டு நடத்தும். கிருபை மேல கிருபை, பலத்தின் மேல பலன், மகிமை மேல மகிமை, இந்த அனுபவத்தில் எங்களை கொண்டு செல்வீராக அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும். ஆண்டவர் ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிங்க. தேவ சமாதான கிருபை பெருகட்டும். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். நாங்கள் நீர் தந்த வார்த்தைகளை நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களுக்கான காலம் இது. இருளுக்கு இனி எங்கள் மேல் அதிகாரம் இல்லை. நாங்கள் இதை அறிக்கை செய்து இயேசுவின் நாமத்திலே சுதந்திரிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பாதஸ்தானம் ஆண்டவரே, நீர் மகிமைப்படும். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.